ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு மர்சி குக்ஸ் அண்ட் vlogs. இன்றைக்கி நம்ம தந்தூரி கிங்ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 கிங்ஃபிஷ் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே ஒரு 1/2 kg இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். பாருங்க, இந்த மசாலா எல்லாம் தான் நான் அரைக்க போறேன். இது எல்லா டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருவேன். இந்த மசாலாவில் பூண்டையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்க மறந்துட்டேன். அதுக்கப்புறமா அரைச்சிட்டு லாஸ்ட்டாக திருப்பியும் சேர்த்தேன். ஆனால் கம்ப்ளீட் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை நான் ரெசிபி கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணியும் விட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக லைம் ஜூஸ் புளிய போகிறேன். பாருங்கள், இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம மீனில் தடவி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் போல் நம்ம ஊற வைக்கலாம். என்னோடய மீன் நல்லா பெருசாக இருந்ததுனால எனக்கு 6லேருந்து ஒரு 7 நிமிஷம் போல் ஆச்சு ஒரு சைடு குக் பண்ணுறதுக்கே. நான் இப்போது 2வது ஃபிஷ்ஷையும் ஃப்ரை பண்ணி ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுட்டேன். நம்ம சேனலில் ஏற்கனவே தந்தூரி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் ஒரு பாத்திரத்தில் தனியாக நான் ஃபிஷ்ஷை வச்சுட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் இந்த கறியை போட்டு ஒரு 2 ட்ராப் ஆயில் ஊற்றுனீங்கன்னா வேகமாக புகை வரும். உடனே நீங்கள் அந்த பாத்திரத்தை மூடி வச்சுருங்க. அந்த ஸ்மோக்லேயே கொஞ்சம் நேரம் அந்த ஃபிஷ் இருக்கணும். இந்த கறியோடைய ஃப்ளேவர் இந்த ஃபிஷ்குள்ளே இறங்கி இந்த ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டே ரொம்ப வித்தியாசமாக சூப்பராக இருந்துச்சு. ஃபிஷ்ஷு பிடிக்காதவங்க கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye from Mercy.